தமிழக மக்களே, நான் உங்கள் தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் டி திவாகர் பிபிடி பேசுறேன். ஆக்சுவலா விஜய் சார் போராட்டங்கள் வர்சஸ் வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் டி திவாகரோட போராட்டங்கள். விஜய் சாருக்கு வந்து பாத்தீங்கன்னா சினிமாவிலும் அரசியல்லையும் எவ்வளவு போராட்டங்களை சமாளிச்சு இப்ப வெற்றி பெற்றாரோ, அதே மாதிரிதான் வாட்டர்மெலன் ஸ்டார் சினிமா என்ட்ரியப்ப சமூக ஊடகங்கள் வழியா என்ட்ரி ஆகி சினிமாவில் ஜெயிச்சு, அதாவது கால் தடம் பதிக்கிறதுக்கு, ஓகேங்களா, கால் தடம் பதிக்க பிள்ளையார் சொல்லி போடுறதுக்கு பல போராட்டங்களை கடந்து வந்திருக்கேன். நல்லா யோசிச்சு பாருங்க, விஜய் சாருக்கு எலெக்ஷன் முடிஞ்ச உடனே ஒரு மீடியா கூட அவரை ஜெயிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கருத்து கணிப்பை சொல்லவே இல்லை. ஓகேங்களா, இந்தியா டுடே அந்த ஒரு ஊடகம் மட்டும்தான் விஜய் சார் ஜெயிக்கிற கருத்து கணிப்பை முறையா வெளியிட்டாங்க. ஓகேங்களா, ஸோ எந்த பக்கம் காத்தடிக்குதோ அந்த பக்கம் தான் ஊடகமும் செயல்படுறாங்க. ஓகேங்களா, ஆக்சுவலா ரொம்ப எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. ஊடகங்கள், பெரிய பெரிய நியூஸ் சேனல்ஸ் தற்போது உள்ள காலங்களில் அதிமுகவும் திமுகவும் கூட்டணி அப்படின்றாங்க. இது எந்த லெவல் உண்மைன்னு தெரியல. தெரியாம ஊடகங்கள் வந்து அவங்க டிஆர்பிக்காக நிறைய நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்றாங்க. ஏன் விஜய் சார் ஜெயிப்பாரு? ஆக்சுவலா ஒரு சாதாரண மனிதர், நான் ஒரு பிசியோதெரபி மருத்துவர், மக்கள் கிட்ட வாழ்றப்ப எனக்கு தெரிஞ்ச வட்டாரங்களை நான் விசாரிக்கிறப்பயே அதிக ஓட்டுகள் விஜய் சாருக்கு தான் விழுந்திருக்கு. அது போக இந்த சோசியல் மீடியா இஸ் த பவர்ஃபுல் மீடியா. யாரா பார்த்தாலும் நிறைய பேர் வாட்ஸ்அப்லயும் மெசேஜ் அனுப்பிச்சுக்கிட்டே இருக்காங்க, விசிலுக்கு போடுங்க போடுங்கன்னு. நிறைய பெண்மார்கள், ஓகேங்களா, நிறைய பெண்கள் அம்மாமார்கள் என்ன பண்றாங்கன்னா வீட்டுல விசில் கோலாம் வரைஞ்சிருக்காங்க. ஓகேங்களா, அப்ப விஜய் சாரோட வெற்றி வந்து பாத்தீங்கன்னா ஓரளவு எதிர்பார்க்கப்பட்டதுதான். அதை எல்லாரும் ஆர்வமா எதிர்பார்த்தாங்க. ஓட்டோட விகிதமும் கூடியிருக்கு. இதை எந்த ஒரு ஊடகமே ஹைலைட் பண்ணவே கிடையாது. ஓகேங்களா, அதே சமயத்துல விஜய் சார் ஜெயிச்சுட்டு வந்தாரு. ஜெயிச்ச உடனே வந்து பாத்தீங்கன்னா நிறைய திரை உலக பிரபலங்களும் விஜய் சாருக்கு சப்போர்ட்டே பண்ணவில்லை. அவரா சுயமா நின்றாரு, சுயமா வர்ற சவால்களை எதிர்கொண்டார். அவர் மேல போடப்பட்ட பழிகள், கரூர்ல நடந்த விபத்துக்கு வந்து இவர் தான் காரணம்ன்ற மாதிரி எல்லா பழிகளையும் சுக்குநூறா உடைச்சி எரிஞ்சு இன்னைக்கு வெற்றி நடை போட்டு வந்திருக்காரு விஜய் சார். வெற்றி நடை போட்டதுக்கு அப்புறம் திரைப்பிரபலங்கள் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி எங்க போனாங்க அப்படின்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. ஓகேங்களா, நான் தப்பு சொல்லல. நிறைய பேர் தப்பு தப்பா பேசினவங்களும் அதுக்கப்புறம் நல்லா பேச ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரிதான் வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து சோசியல் மீடியால என்ட்ரான உடனே அப்பா ஒரு, அதாவது ஊடகங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா பெரிய பெரிய மீடியா வந்து பாத்தீங்கன்னா யூடியூப் சேனலும் மோசமா நடந்துக்கிற மாட்டாங்க. பட் இருந்தாலும் உண்மை தெரியாம நிறைய நியூஸ் வந்து நம்மளை பத்தி தப்பு தப்பா. நான் சோசியல் மீடியால என்ட்ராயே 1.5 வருஷம் 2 வருஷம் தான் இருக்கும். என்னை பத்தி யாருக்குமே தெரியாது. நான் இருக்கிற இடம் ஒரு பக்கம், என்னமோ என்னைய பத்தி ஃபுல்லா தெரிஞ்ச மாதிரி தப்பு தப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆள் வளர்ந்து வர்றான் அப்படின்றதுக்காக அமுக்கிறதுக்காகவும் நம்மளோட திறமையை வந்து முடக்கிறதுக்காகவும், ஓகேங்களா, நிறைய வாய்ப்புகள் வருது. அந்த வாய்ப்புகள்ல நம்மளோட கொடிய நிலைநாட்ட போறோம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நம்மளை முடுக்கிறதுக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க. கடைசியில எனக்கும் விஜய் சாருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. நிறைய போராட்டங்களை சந்திச்சு வரோம். அதுக்கப்புறம் வந்து 2 பேருக்கும் இருந்த ஒரே பலம் மக்கள் பலம். எனக்கும் சத்தியமா சொல்ல ஒரே மக்கள் பலம் தான். இன்றளவு நான் பிக் பாஸ்க்கு போனேன். ஓகேங்களா, நிறைய பேர் சீரியல் ஆக்டர்ஸா இருக்கட்டும், சினிமா நடிகர்களா இருக்கட்டும், பிக் பாஸ் போறதுக்கு ஏங்குறாங்க. ஓகேங்களா, என்ன ரீசனா, பிக் பாஸ் உள்ளுக்குள்ள போனா 60 படம் நடிச்சதுக்கு சமம். ஓகேங்களா, மக்கள் மத்தியில வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஸ்ட்ராங்கா நம்ம போயிடுவோம். அதனால நிறைய பேர் ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இறைவனோட அருள்னாலையும் மக்கள் செல்வாக்குனாலையும் இப்ப விஜய் டிவில வந்து திவாகரை சும்மாலாம் கூப்பிட்டு உட்கார வைக்க மாட்டாங்க. அது ஒரு பெரிய, கிட்டத்தட்ட 5 படம் எடுக்கிறதுக்கு சமம் பிக் பாஸ். பிக் பாஸ் வீடே எத்தனை கோடியோ. ஓகேங்களா, ஒரு பிக் பாஸ் செட் அமைக்கிறாங்களா, அந்த வீடு மட்டுமே எத்தனை கோடியோ. உள்ள வேலை பார்க்குறவங்களுக்கு கோடி கணக்கில் சம்பளம், அது ஆங்கருக்கு எவ்வளவோ சம்பளம். ஸோ மக்கள் செல்வாக்குனால உள்ள போனேன். உள்ள போய் லட்சக்கணக்கில் ஓட்டுகளை வாங்கினேன். என்னோட எதிர்மறையாளர்கள் கரியில மூஞ்சியை போசினேன். இவெல்லாம் எங்க பிக் பாஸ் போக போறான் அப்படின்னு சொன்னவங்க பிக் பாஸ் போனதுக்கு அப்புறம் ஒரே வாரத்திலே ஓட்டுகள் அதிகமாக வாங்கினதுக்கு அப்புறம் சரி இது போனா 3 நாள் 4 நாள் 2 நாள் தாங்காதுன்னாங்க. அதுக்கப்புறம் அப்படியே போய் 45 நாள் ஓடிட்டோம். கடைசியா நான் வெளியில வர்றதுக்கு காரணம் ஆக்சுவலா ஓட்டுனால நான் வெளியில வரவே இல்லை பிக் பாஸ்ல. ஓகேங்களா, ஓட்டு கம்மியானதுனால நான் வெளியில வரவே கிடையாது. வெளியில வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ஒரு சில பேரை வந்து பாத்தீங்கன்னா எப்போ வச்சிருக்கணும், எப்போ வெளியில அனுப்பணும் அப்படின்றது அந்த நிர்வாக கட்டுப்பாடு. அதுக்கு வந்து நம்ம கட்டுப்பட்டு தான் ஆகணும். அதனால நான் சந்தோஷமா வெளியில வந்து திருப்பி வாய்ப்பு கொடுத்தாங்க. திருப்பி உள்ளுக்குள்ள போய் நான் கலக்கிக்கிட்டு தான் வந்தேன். ஓகேங்களா, ஸோ இதே மாதிரி அடுத்த திரைப்படங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா கலக்கி ஒரு பெரிய ஒரு இடத்த பிடிப்போம். ஓகேங்களா, நிறைய நம்மளை பத்தி தெரியாம தப்பு தப்பா, சொந்த வாழ்க்கையை பத்தி தப்பு தப்பா அனைத்து போராட்டங்களையும் எதிர்கொண்டேன். எனக்கு இருந்த ஒரே பலம் மக்கள் பலம். ஆக்குங்களா, எந்த யூடியூப் சேனல்ல வளர்ந்தனோ
எந்த யூடியூப் சேனல் இன்டர்வியூஸில் நான் வளரப்பட்டனோ அதே யூடியூப் சேனல்ஸ் எல்லாரும் ஓகேங்களா, எல்லாரும் நான் சொல்ல வரல, நல்ல உள்ளவங்களும் இருக்காங்க. நம்மளை தப்பாக காமிச்சு ஊடகங்கள் வந்து வர்ற காலங்களில் ரொம்ப கெட்டு போயிட்டாங்க. ஒருத்தவங்கள வந்து பார்த்தீங்கன்னா சட்ட விதிகளுக்கு புறம்பா வீடியோ எடுத்து திருப்பி சொல்ல வரேன், உங்கள் எல்லாருக்கும் நான் கொடுக்குற அட்வைஸு, உங்களை அனுமதியின்றி யூடியூப் சேனல்ன்றது அவங்களோட சம்மந்தப்பட்ட விஷயங்களை மட்டும்தான் சொல்லணும். இன்டர்வியூ என்ற பெயரில் உங்களை கொடுமைப்படுத்தி அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி கேட்டால் இதன் மூலியம் நீங்கள் ஃபேமஸ் ஆவீங்க அப்படின்னு மக்களை ஏமாத்தினா தயவு செஞ்சு எந்த அப்பாவிகளும் ஏமாறாதீங்க. அருகில் உள்ள காவல் நிலையத்தில் போய் உடனடியாக புகார் அளிச்சு, இந்த மாதிரி ஒரு 4 பேர் புகார் அடிச்சிங்கன்னா சைபர் கிரைம் அவங்களோட நேரடி பார்வை அந்த யூடியூப் சேனல் மேலே விழும். அந்த யூடியூப் சேனலை மூடிடுவாங்க. நிறைய யூடியூப் சேனல் அரெஸ்டே ஆயிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ தயவு செஞ்சு பொதுமக்கள் கிட்ட இது ஒரு விழிப்புணர்வு. அதே மாதிரி தான் விஜய் சாருக்கு எந்த ஊடகமும் சப்போர்ட் பண்ணவே இல்லை. ஆனால் வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு நிறைய ஊடகங்கள் சப்போர்ட்டும் பண்ணாங்க. அதே யூடியூபர்ஸ் வந்து உண்மையான விஷயம் என்னன்னு தெரியாமல் நம்மளை பற்றி தப்பாகவும் போட ஆரம்பித்தாங்க. பட் மக்கள் பலம் ஸ்ட்ராங்கான பலம். என்னதான் நீங்கள் விஜய் சார் மேலே பழி சுமத்தினாலும் அவரோட உண்மைத்தன்மை நேர்மைத்தன்மையை ஜெயிச்சு வெளியில் வந்துட்டார். இந்த இப்போ சிஎம் ஆக போகிறாரு. சேம் லேட்டஸ்ட்டாக வந்து ஒரு குக் கோமாளியில் எனக்கு அளிக்கப்பட்ட அநீதி, என்னோட வாய்ப்பை கெடுக்கிறதுக்காக வினோத் என்ற நபர், கானா வினோத் என்ற நபர் எனக்கு குடும்பத்தை பற்றி அசிங்கமாக தரங்கட்டு பேசினார். பிக் பாஸ் ஹவுஸில் பாருங்கள், அவர் வந்து ஃபஸ்ட்டு என்னை துப்பியிருப்பார், நான் அதுக்கப்புறம் அவரை துப்பியிருப்பேன். அவர் துப்புனதை அப்படியே மக்கள் விட்டுட்டு என் கூட சண்டைக்கு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் எந்த பிரச்சனைக்கு காரணமே அவர் தான் அவங்க அடுத்தவங்களை அசிங்கமாக பேசுறது, தரக்குறைவாக பேசுறது, இந்த விஷயங்களை பண்ணார். ஆனால் அந்த தப்பான கானா வினோத் என்ற நபருக்கு புகழ் என்ற நபர் சப்போர்ட் ஆகி என்ன ரீசனாக நம்ம அதாவது காய்ச்சி தொங்குறோம். ஓகேங்களா? மரத்தில் பழமாக காய்ச்சி தொங்கிக்கிட்டு இருக்கோம். ஸோ நிறைய பேர் கல்லடிப்படுறாங்க. இந்த விஷயத்தை என்ன ஏதுன்னு விசாரிக்காங்க மாக்காப்பா என்ற நபர் வந்து பார்த்தீங்கன்னா தாக்குனாரு. இது மக்கள்கிட்ட அவங்க எவ்வளவோ இந்த விஷயத்தை அமுகணும்னு ட்ரை பண்ணாங்க. ஆனால் வாட்டர்மெலன் ஸ்டாரோட செல்வாக்கு மக்கள்கிட்ட ஸ்ட்ராங்காக ரீச் ஆயிடுச்சு. மக்கள்கிட்ட உண்மைத்தன்மையும் புரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ அதுக்கு நம்ம மேலே பழி சுமத்துறாங்க. அவங்க மேலே உள்ள தப்பை மறைக்கிறதுக்கு பெண்கள் விஷயம்னு பழி சுமத்துறாங்க. அது மக்களுக்கே புரிஞ்சுக்கிட்டாங்க. 5 நாள் இவங்க திட்டம் போட்டு பிளான் பண்ணி ஒரிஜினல் வீடியோ கிளிப்பிங்ஸை பார்த்தா கண்டிப்பாக மாக்காப்பா என்ற நபரும் புகழ் என்ற நபரும் கண்டிப்பாக உங்கள் பிடியில் சிக்கப்பட்டிருப்பாங்க. எனக்கு நடந்த ஒரு பெரிய அநீதிங்க. ஆக்சுவலாக என்ன ஒரு விஷயம்னா, நான் ஒன்றும் நார்மல் லேமன் இல்லை. ஓகேங்களா? சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் நான் வந்து விஜய் டிவியில் போய் நிற்கலை. ஓகேங்களா? விஜய் டிவிக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். விஜய் டிவியை நான் எந்த இடத்துலையும் தப்பே சொல்ல மாட்டேன். ஓகேங்களா? கிடைக்கிற வாய்ப்பு நம்மளோட திறமையை பயன்படுத்தணும் அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஒரு மருத்துவர், ஒரு மக்கள் கூட, அதுவும் ஃபிசியோதெரப்பி மருத்துவர் என்னை வந்து 50-60 பேர் முன்னாடி அவமானப்படுத்தினா, அதனால அவங்கள பற்றி நான் எக்ஸ்போஸ் பண்ணி விட்டேன். இதே மாதிரி தான் கண்டிப்பாக நிறைய திறமையானவர்கள் வளர்றப்பையும் முடக்க ட்ரை பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஆனால் அதாவது இவங்கெல்லாம் நல்லவங்க கிடையாது. புகழோ மாக்காப்போவோ இவங்கெல்லாம் 100% நல்லவர் கிடையாது. கானா வினோத் என்பவர் ஆல்ரெடி ரொம்ப ஒரு மட்டமான ஆள். ஓகேங்களா? ஸோ எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு அதாவது கெட்டவர்களையும் துஷ்டனை கண்டா தூர விலகு. குக்கத் கோமாளியில் நடந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புகழ் மாதிரி ஆட்களோ அல்லது இந்த மாதிரி நபர்களை விட்டு துஷ்டனை கண்டால் தூர விலகி இருக்கிறதா நல்லது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டேன். எனவே மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிரச்சனையாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு அப்படின்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. இவர் வந்து வெளியில் வந்து சொன்னார்னா நான் நல்லா தெரிஞ்சுக்கங்க, பிக் பாஸ்லேருந்து வெளியில் வந்து எவ்வளவோ விஜய் டிவி சேனலில் எவ்வளவோ ப்ரோக்ராம், ஓகேங்களா, நான் அட்டன் பண்ணேன். எது அட்டன் பண்ணேன் அப்படின்னா அது இது எதில் அட்டன் பண்ணேன். அதில் 4 எபிசோடு அட்டன் பண்ணேன். அப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகேங்களா? அதுலேயும் மாக்காப்பா தான் இருந்தார். அதுக்கப்புறம் அண்டா கசம் அதில் ஒரு 3 எபிசோடு இருந்தேன். அதுலேயும் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதுக்கப்புறம் இன்னொரு எபிசோடு குறைசி பண்ணார். அந்த இதுக்கும் போயிருந்தேன். எல்லா இடத்துலையும் டீசெண்டாக இருந்துச்சு. என்னைக்கு கலாக்காரர் கானா வினோத் வந்தாரோ அன்னைக்கே வந்து பிரச்சனை ஆரம்பிச்சு. என்னை பற்றி பேசலாம், என் குடும்பத்தை பற்றி தரக்குறைவாக பேசுகிறப்ப கானா வினோத்தை வந்து நான் அப்படியும் சொல்லலை, ஏன் இப்படி பேசுகிறீங்கன்னு தட்டி கேட்டதுக்கு புகழ் என்ற நபர் அவரோட கூட்டாளியை வச்சு, அதாவது ஒரே ஆளை 5-6 நபர்கள், புகழோட கூட்டாளி மாக்காப்பா இவங்கெல்லாம் தாக்கிட்டு பிரச்சனையை வந்து டக்குன்னு பெண்கள் மீதாக திருப்புறாங்க. ஓகேங்களா? இது வந்து என்னன்னா, விஜய் சாருக்கு எப்படி கரூர் பழி போட்டாங்களோ அதே மாதிரி என் மேலே பழி போட்டாங்க. அதுக்கு உடனடியாகவும் போனாங்க பாருங்க. உண்மை நீதி நேர்மை சத்தியத்துக்கு மாறா அதுக்கும் ஒரு நபர் விலக்கி விட்ட நபரே அவர் என்கிட்ட தப்பாட எடுத்துக்கிட்டாரு. அவரால் ரொம்ப நான் ஹர்ட் ஆனேங்க. கடவுள் இருக்காரு, அரசன் நன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். ஓகேங்களா? அதாவது நிறைய பேர் வாய்ப்புக்காகவும் காசுக்காகவும் பணத்துக்காகவும் ஒருத்தருக்கு ஒரு ஆள் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுதான் நடக்குது. என்னையவே மாக்காப்பா வந்து காசை வாங்கிட்டு இந்த பிரச்சனையை விட்டுன்ற மாதிரி நிறைய நபர்களை வச்சு சொன்னார். பட் நான் ஒத்துக்கல. பழைய பிரச்சனையை பற்றி நான் பேசுறதுக்காக சொல்ல வரல. பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள். கண்டிப்பாக ஏதாவது ஒரு யூடியூப் சேனல்ஸ் உங்களை இன்டர்வியூ எடுக்கிறோம் அப்படின்ற பேரில் யாராவது ஹராஸ் பண்ணாங்கன்னா உடனடியாக அருகில் உள்ள காவல் நிலையத்தில் புகார் அளியுங்கள். கண்டிப்பாக வந்து அவங்க மேலே சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இறுதியாக
விஜய் சார் அவர் மேலே வந்த பழிகளை எல்லாம் சுக்குநூறாக உடைச்சு தர்மத்தின் வாழ்வுகனை சூதுகவும் இறுதியில் தர்மமே வெல்லும் அப்படின்ற மாதிரி ஆட்சி அமைக்க போறாருக்கு. என்னோட விஜய் சாருக்கு, இளைய தளபதிக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். முதலமைச்சராக வந்து என்னையுமே நிறைய பேர் நீங்கள் தாவாக்கில் போய் சீட்டு வாங்கி நேரம் எம்எல்ஏ ஆகிருக்கலாம், மினிஸ்டர் ஆகிருப்பீங்க, ஹெல்த் மினிஸ்டர் ஆகிருப்பீங்கலாம் நிறைய பேர் சொன்னீங்க. பட் எனக்கு வந்து இப்போதைக்கு எந்த ஒரு அரசியல் ஆசையும் கிடையாது. ஓகேங்களா? நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சினிமா துறையில் வந்து மக்களை மகிழ்விக்கணுன்ற ஒரு எண்ணம் தான் இருக்குது. அரசியல் மதம் சம்மந்தப்பட்டவனே நான் கிடையாது. எனக்குன்னு தனி கொள்கை, அனைத்து மக்களும் என் மக்கள். ஓகேங்களா? அரசியலையும் தாண்டி விஜய் சாருக்கு சப்போர்ட் பண்ணனா என்னோட பர்சனலாக சப்போர்ட் பண்ணேன். அரசியல் ரீதியாக நான் எதுவுமே சொல்லவே கிடையாது. ஒரு தனி மனிதனாக விஜய் சாருக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேனே தவிர அரசியல் ரீதியாகவே கட்சி ரீதியாகவே எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அரசியல் மதம் இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவங்க தான் வாட்டர்மெலன் ஸ்டார். எந்தவித பாகுபாடுமின்றி அனைத்து மக்களையும் மகிழ்விக்கணும் அப்படின்றதான் என்னோட ஆசை. நான் பேசாமல் ஒரு ரூட்டில் போய்கிட்டு இருந்தேன். ஏன்னா இந்த ரூட்டில் கடவுள் ட்ராவல் பண்ண வச்சது. ஓகே, நீ பிறந்ததோட நோக்கம் மருத்துவராக நீ 10 வருஷம் ப்ராக்டிக்ஸ் பண்ணிட்ட. அடுத்து வந்து திரை உலகத்துக்கும் கலை உலகத்துக்கும் உன்ன மாதிரி நபர்கள் தேவைப்படுது. மக்கள் எல்லாரும் ரசிக்கிறாங்க. மற்றவங்களுக்கு எனக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுங்களா? நிறைய டிவி சேனலில் இருக்காங்களே, இவங்களுக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம் என்ன பார்த்தா விசில் அடித்து கத்தி ஆரவாரம் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஆரவாரம் தளபதி விஜய் சாருக்கு, அஜித் சாருக்கு, அப்புறம் வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு நேராக பார்த்து கத்தி ஆரவாரம் பண்ணுறாங்க. இது கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு. நம்மளுக்கெல்லாம் மேலே கடவுளுங்க. அதாவது சோசியல் மீடியா இருக்கு இல்லையா, ரொம்ப பவர்ஃபுல். 2K கிட்ஸை கவர் பண்ணி விஜய் சாரும் ஓட்டில் நொறுக்கிட்டு போயிட்டாரு. அதே மாதிரி இப்போ வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு நீங்கள் ஓட்டு சினிமாவில் போட்டிங்கன்னா ஏகப்பட்ட பேர் 15 வருஷம் 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்காங்க இல்லையா சினிமா நடிகர்கள். இல்லை இவ்வளோ வருஷமாக நான் டாப் ஹீரோவாக இருந்தேன், அவங்களோட சாம்ராஜ்யத்தை ஒட்டச்சு வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு அதிக கூட்டம் வரும், அதிக படத்தில் வசூல் வரும். இப்போ என்னை நம்பி ஒருத்தவங்க 50 லட்ச ரூபாவில் படம் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு லாபமே கிட்டத்தட்ட 15 கோடி ரூபாய்க்கு மேலே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு மார்க்கெட் உள்ள நபர் மக்கள் வந்து தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. இதுவும் சொல்ல வரேன், இது என் முயற்சி, என் திறமை அப்படின்றதெல்லாம் ரெண்டாவது விஷயம். நான் முயற்சின்னு சொல்ல மாட்டேன், திறமைன்னு சொல்ல மாட்டேன். எல்லாத்துக்கும் மேலே இறைவனின் அனுகிரகம். இந்த மீனாட்சி தாயி கலைத்தாயோட பார்வை பட்டனால தான் நான் அந்த லெவலில் வந்திருக்கேன். ஓகேங்களா? இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். சேம் விஜய் சார் எவ்வளவோ நடிகர்கள் இருந்தாலும் இவ்வளோ டாப்பில் இருந்தாருன்னா விஜய் சாருக்கு இறைவனோட ஆசீர்வாதம் முழுக்க இறைவனோட ஆசீர்வாதம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ விஜய் சார் மாதிரியே கண்டிப்பாக ஏற்கனவே நான் சொல்லுவேன் இல்லையா, அஜித் சாரு ரேஸுக்கு போயிட்டாரு, விஜய் சாரு அரசியலுக்கு போயிட்டாரு, சூர்யா சாரு பாம்பேக்கு போயிட்டாரு. அடுத்து இந்த தமிழ் சினிமா உலக யாரு காப்பாற்ற போறா அப்படின்ற பட்சத்தில் த ஒன்லி அண்ட் ஒன் ஸ்டார், இந்த வாட்டர்மெலன் ஸ்டாரோட என்ட்ரி இருக்கும் அப்படின்னு இல்லையா. வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் டி திவாகரோட சினிமாவில் வந்து பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு. இனிமேல் வர்ற படங்களில் 5 படங்கள் பிக் பாஸ் முன்னாடி நடிச்சிருக்கேன். இனிமேல் வர்ற படங்களில் நல்ல கேரக்டர்லையும் ஹீரோவாகவும் நடிக்க வளம் வருவோம். எப்படி தளபதி துப்பாக்கிய பிடிங்க சிவா அப்படின்னு சொல்லி சிவகார்த்திகேயன் அண்ணா கையில் கொடுத்தாரோ, அதே மாதிரி SK அண்ணா சிவகார்த்திகேயன் அண்ணா துப்பாக்கிய பிடிங்க திவாகர் அப்படின்ற கொடுக்குற நாள் வெகு விரைவில் வரும். ஆக்சுவலாக இதெல்லாம் நிறைய பேர் கேலி கிண்டல் பண்ணுறவங்க பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. உயர்றவங்க உயர்ந்துக்கிட்டே போவாங்க. இறைவனின் அருளால். நன்றி மக்களே, நன்றி, வணக்கம்.